கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி ஒருங்கிணைந்த மாபெரும் சனாதன பொங்கல் திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்றிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கும்பகோணத்திலே சனாதன பொங்கல் திருவிழா என்ற திருவிழா நடைபெற்றது. அதிலே சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து திமுகவின் நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் சாக்கோட்டை அன்பழகன், அதாவது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். அதாவது பொங்கல் திருவிழா தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே இந்து மக்கள் கட்சி சார்பிலே சனாதன பொங்கல் திருவிழா என்று நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. குறிப்பாக அந்த இடத்தில் பேனரே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரில் கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சனாதனத்தை போற்றும் மாபெரும் கலாச்சார பொங்கல் திருவிழா என்று பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய புகைப்படம், அந்த மாவட்டம், அதாவது கும்பகோணம் மாவட்ட செயலாளரின் புகைப்படம், அதே போல கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் புகைப்படம் போன்றோரெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான வாசகம், மாபெரும் சனாதன பொங்கல் திருவிழா 2024, கலாச்சாரம் பண்பாடு காத்திட வாரீர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திமுக தொடர்ந்து சனாதனத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில், சனாதனம் என்பது மக்கள் அனைவரும் சமம் கிடையாது, மக்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் உண்டு என சொல்கிறது, அதனால் நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என்று திமுக குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த சனாதன பொங்கல் திருவிழாவில் கலந்து கொண்டிருப்பது வெளியில் மட்டுமில்லாமல் உட்கட்சியிலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சாக்கோட்டை அன்பழகன் பொறுத்தவரையில ஒரு நீண்ட கால உறுப்பினர் மட்டுமில்லாமல் ஒரு அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர், பல ஆண்டுகளாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக கும்பகோணத்தில் செயல்பட்டு வருபவர். குறிப்பாக பல்வேறு பதவிகள் வகித்து அதன் பிறகு மாவட்ட செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடிய நிலையில கட்சியின் முக்கியமான தலைவர்களாக ஒருவர்களாக இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்பழகன் கும்பகோணத்தினுடைய ஒரு முகமாகத்தான் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கட்சியினுடைய தலைமை ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலைப்பாட்டை மீறி இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய, குறிப்பாக சனாதனத்தை போற்றுவோம், சனாதனத்தை காத்திடுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொங்கல் திருவிழாவில் சென்று அவர் கலந்து கொண்டு அந்த இந்து மக்கள் கட்சி, அதாவது தங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடனும் நிர்வாகிகளுடனும் கைகுலுக்கி சென்று அவர்கள் வைக்கக்கூடிய பொங்கல் நிகழ்ச்சியில பங்கேற்று அந்த பொங்கல் பானையில் பச்சரிசி இடுவதும், அதே போல அதுல வெள்ளம் போன்றவற்றை இட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் போன்றவருக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் பார்க்க முடிகின்றது. எனவே பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுக தலைமை ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கும் போது அதே கட்சியில் உறுப்பினராகவும், குறிப்பாக மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் எப்படி இந்த சனாதனம் காத்திடுவோம் வாரீர் என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருவிழாவில் பங்கேற்கலாம் என உட்கட்சியை சார்ந்தவர்களே பலரும் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகிறார்கள். இந்த விஷயம் திமுகவில் ஒரு பெரும் சலசலப்பை அந்த இடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.